டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் மாத ராசி பலன்கள். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது, கிரகநிலைகள் என்ன மாதிரி இயக்க போகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்க போறேன். இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி கொடுக்க போகுது, என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகிறது, தன்னுடைய தன்னம்பிக்கையால் மனோதிடத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் தனுசு ராசி நேயர்களே, இந்த பிறந்திருக்கக்கூடிய பங்குனி மாதம் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழவிருக்கிறது, தப்பிப்போமா மாட்டோமா, கிட்டத்தட்ட 4ஆம் இடத்தில் இத்தனை கிரக சேர்க்கை சொல்றாங்க. நல்லது தானே, எல்லாம் சொல்லிட்டாங்க, காலத்துக்கு விட்டு கெத்தா நடந்துக்கலாம். ஏன்னா குரு வேற எங்களையே பார்க்க போறாரு. ஆனால் இது வரைக்கும் குரு அப்படியே 6ல் வேற உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ செலவெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பங்குனி மாதம் அல்டிமேட்டா யாருக்கு இருக்கோ இல்லையோ தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கு. சூப்பரா இருக்கு, கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 4ஆம் இடம் வழுக்க போகிறது இல்லை. 4ஆம் இடத்துல ஒரு 5 கிரக சேர்க்கை. இந்த 4ஆம் இடம் அப்படின்னாலே வண்டி வாகனம் சொத்து உடைமை அம்மா சுகஸ்தானம். ஸோ சுகஸ்தானத்தில் போயிட்டு இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா, கொஞ்சம் சுகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் கொஞ்சம் டயர்ட்னஸ்ஸு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான வேலைன்னா ராகு வர உட்காந்துருக்காரா, நைட்டெல்லாம் மொபைலை பார்த்துட்டு 3 மணிக்கு தூங்கி காலையில் ஐயோ 7 மணி ஆயிடுச்சுன்னு வேகமாக ஆஃபீஸ் போடக்கூடிய நேரத்தெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரியேட் பண்ணுவார். தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் சுகஸ்தானத்தில் அடி வாங்கினால கொஞ்சம் அது மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, நிறைய பேருக்கு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வண்டி வாகனத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு செலவு வர்றதுக்கான நேரம் இருக்குது, அதை பார்த்துக்கணும். மனைவியோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். யார் தனுசு ராசினியர்கள். அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அம்மா கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. இந்த 4ஆம் இடத்துல போய் இத்தனை நகரங்கள் அமரும் போது அம்மாவுக்கு உங்களுக்குமான ஒரு சின்ன சின்ன கிளாஷை கிரியேட் பண்ணி விட்டுரும். இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு கரும்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அது கிரியேட் பண்ணும். அதனால தனுசு ராசிக்காரங்க அம்மாவோட உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு ராகுவோட சேர்ந்துருக்காரு. முயற்சிகள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் எடுப்பேன், நடமுடிப்பீங்க. போனால் எமிரேட்ஸ் ஃப்ளைட் தான், கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி மண்டபம் தான் அப்படின்ற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்க போகுது எல்லாமே. அதனால் கவலையெல்லாம் பட வேண்டாம், சூப்பராக தான் இருக்குது. பட் ஆனால் தூக்கம், உடல்நிலை, சுகஸ்தானம், நிறைய பேர் படிக்க போகிறீங்க, மேற்படிப்பு படிக்கிறது, இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறது, அதை பற்றி யோசிக்கிறது, அதை பற்றி புக்கு வர்றது, இதெல்லாம் இந்த ஏப்ரல் மேலே உங்களுக்கு நடக்கும். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் இடம்ன்றதே நெக்ஸ்ட் படிப்பு, காலேஜ் போய் சேர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அது பார்க்கக்கூடிய இடமும் சரி, அந்த 4ஆம் பார்வை ரிஃப்ளெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. கவலைப்படுற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை. தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எதில் அமைதியாக இருக்கணும்னு அம்மா கிட்ட பேசுகிற பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக தேவை. இது வரைக்கும் இப்படி இருந்தால் கூட ஏதாவது அம்மாவுக்கும் உங்களுக்குமான ஒரு சின்ன கிளாஷை கிரியேட் பண்ணி விட்டுரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், நான் எடுத்தோன்னே அதுதான் சொன்னேன். கொஞ்சம் 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுப்படுறதுனால கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும். கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது, ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டிய நிலைமையை க்ரியேட் பண்ணுறது, ஒரு இதுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேனே எப்போ வெளியில் வருவேன்ற மாதிரி யோசிக்கிறது, இதெல்லாம் நடக்கும்போது மே மாதத்துக்கு அப்புறமே எல்லாம் விரித்து வெளில குருவோடைய பார்வைப்பட்டு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இந்த 1 மாதம் அப்படின்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால் வச்சு போக வேண்டிய, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவடியாக இருக்குது இப்போ தனுசுக்கு. அதனால் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க, அவ்வளோதான். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், தேவையில்லாத வார்த்தை பிரயோகம் வேண்டாம், தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற இடத்துல தானே இதெல்லாம் தேவைப்பட போகுது. ஸோ இந்த தடவை நம்ம எதில் கவனமாக இருக்கணும், நம்ம வைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனில் கவனமாக இருக்கணும். இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டு அதிபதி தான் இப்போ நாளில் உட்காந்துருக்காரு. 3ஆம் இடம்னா மாமனார் வீடு தான். அது ராகுவோட இருக்கனால கொஞ்சம் மாமனார் எதையாவது கொஞ்சம் பேசுறது, மாமனார் வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று பேசுறது, அதில் டென்ஷன் ஆகுது, சண்டை போடுறது, பிபி ஏற்றிக்கிறது, ப்ரெஷர் ஏற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, அது ஆண்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அதை காதலே வாங்கிக்காதீங்க, கேரே பண்ணிக்காதீங்க. கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ அவ்வளோதான். 27-28 நாள் அவங்க பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் கிரகங்கள் மாதிரி விஷயம் அந்த தாட்டே இருக்க போகிறது. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு யூஸ்வலி தனுசு எப்படி தெரியுமா, ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இருக்கிற இத்தனை ராசிலையுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரங்க தான்.
ஏதாவது வந்துன்னா கூட இது வந்துருச்சு, அது அப்படி பார்த்துருக்கலாமே இப்படி பார்த்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே வந்து ரொம்ப எமோஷனுக்குள்ள சிக்காம, ரொம்ப எமோஷன்ல வந்து மயங்காம, மேஷம் ஒரு மாதிரி எப்படின்னா சூரியன், இது சிம்மம் ஒரு மாதிரினா தனுசு ஒரு மாதிரி. இந்த 1, 5, 9 திரிகோணங்கள் வந்து சேர்ந்து இயங்கினாலுமே மேஷன் ரொம்ப எமோஷனுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். சிம்மம் வந்து எமோஷன்லயே கூட தான் தான் அப்படின்ற காட்டக்கூட இருப்பாங்க. தனுசு ஆட்கள் எப்படி தெரியுமா, அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏய் இது இப்படித்தான், இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படிலாம் பண்ணா கரெக்டா இருக்கும், இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆறப்போ அப்படின்ட்டு சொல்லி நீங்க 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். குருனாலே அட்வைஸ் தான். குரு வச்சுதான் 100 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை உங்களுக்கு 4ஆம் இடம் இருக்கும்போது கொஞ்சம் 3க்கு 2, அதனால நிறைய முயற்சி பண்ற இடத்துலலாம் வருமானம் வரப்போகுது. நல்ல முயற்சி, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் பிரம்மாண்டமான முயற்சி இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இடம் மாற்றம் இருக்க போகுது, நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்க போகுது, நிறைய பேருக்கு சந்தோஷம், உடைமை, ஒரு உடைமை கிடைக்க போகுது. அது வந்து குழந்தை பிறப்பாக இருக்கலாம். ஒரு குழந்தை இருந்தால் அது உங்களோட உடம்பு தானே, உங்க புள்ள தானே. இது வரைக்கும் யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க, தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பரான குழந்தை பிறப்பு. எனக்கு தெரிஞ்சு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை. கொஞ்சம் மனைவியோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது செவ்வாய். நீங்கள் தனுசு ராசி பெண்களாக இருந்தால் செவ்வாயினால புருஷனுடைய உடலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் வந்து கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொலஸ்ட்ராலு பிபி ஏறுற மாதிரி, கொஞ்சம் பூசின மாதிரி இருக்க போறீங்க. கொஞ்சம் உடல் என்ன பண்ணுறது, யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குங்க, கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. வண்டி வாகனம் வாங்க சேர்க்கை இருக்குது, பணத்தை ஃபிக்ஸரில் போகிற சேர்க்கை இருக்குது, பணம் வாழ்க்கான முகாந்திரங்கள் தெரியுது. நிறையா பேருக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சனியுடைய ஆகச்சிறந்த ஆதிக்கம் இருக்குது. காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, அதனுடைய அனுசரணை, அதன் மூல கருணை எல்லாமே நல்லா இருக்குது. குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் இருக்குது. உங்கள் வீட்டு தெய்வம் பெண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு மிகச்சிறந்த பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் சூப்பராக இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லும் போதே அப்படியே ஃபீல் ஆகுது எனக்கு. நல்ல வயல் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுடைய குலதெய்வங்களாக இருந்தால் அந்த தெய்வத்துடைய, அது பெண் தெய்வத்துடைய இந்த பேச்சியம்மன், அங்காளியம்மன், மாரியம்மன், இந்த மாதிரி தெய்வங்களுடைய கன்னி தெய்வங்களுடைய, காவல் தெய்வங்களுடைய, பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டின் மூலமாக இல்லை அவர்களுடைய ஆசையின் மூலமாக உங்களுடைய வாழ்வியல் ஆகச்சிறந்த அழகாக போகுது. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த இடமே வந்து இத்தனை பேர் வந்து வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அங்கே போய் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் தான் உங்களோட 11ஆம் வீட்டு அதிபதி. பிரம்மாண்டமான லாபத்தை கொடுப்பார். பெண்கள் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அதே சமயம் புதனும் உட்காந்துருக்காரு. அதனால இளைய சகோதரம், நீங்க ஆண்களாக இருந்தால் உங்க தங்கச்சியோட இதை பார்த்துக்கணும். நீங்க பெண்களாக இருந்தாலும் உங்க தங்கச்சி இளைய சகோதரத்தோட உடல்நிலையில் கொஞ்சம் மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்பு, இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பெண் குழந்தைகள் பிறப்பு வீட்டில், இல்லை உங்களுடைய பெண் குழந்தைகள், உங்களோட அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆகுது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குங்க. நல்ல டைம் ஆரம்பம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு 12, 15, 17 வருஷமா தனுசு ராசிக்காரங்களை போட்டு எடுத்ததெல்லாம் தூக்கி போட்டு வாட்டர் வாஷ் பண்ணி மறுபடியும் முதல்ல இருந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான நியூ பிகினிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. 4ஆம் இடமா நியூ பிகினிங் தான். ரொம்ப நல்லா இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. கவலைப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. அம்மா கிட்ட பண்ற ஆர்குமெண்ட்ல மட்டும் கவனம், சாப்பாட்டு விஷயத்துல கவனம், உணவு பைப்ல கவனம், கொலஸ்ட்ரால்ல கவனம், பேசுகிற வார்த்தையில் கவனம், செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம். மற்ற எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் 6, 7 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குன்ற போது ஆளுமை அதிகரிக்கும். அப்போ கரெக்டா தப்பா, அது நம்மளுக்கு பிளஸ்ஸா இல்லையா, கோச்சாரத்துல அப்படி இருக்கும்போது அது அந்த கிரகங்கள் நம்மளுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல எப்படி இருக்கு, நம்ம தசாபுதிகள் என்ன மாதிரி ஓடுது, இதெல்லாம் பொறுத்து தான் பலன் அமைய போகுது. இருந்தாலுமே அப்படி ஒட்டுக்கா ஒரு பேக்கேஜ் எடுத்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வார்த்தை விரயம், கொஞ்சம் மன விரயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. உடைமை கிடைக்க போகிறது. நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை பிறப்புன்றது இருக்கு. 100 விழுக்காடு இருக்கு. யாரெல்லாம் குழந்தைக்காண்டி தவிச்சிட்டு இருந்தீங்களோ, எஸ்பெஷலி தனுசுனா 9ஆம் வீடு, 2ஆம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கு. பெண்களாக இருந்தால் முதல் குழந்தை வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு. முதல் குழந்தை பிறப்பதற்கான நேரம்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சுன்னு தவிச்சிட்டு இருந்தீங்களா, குழந்தை பிறப்புக்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது. அது நல்ல கடவுளுடைய ஆசையோடையும் அனுகிரகத்தோடையும் உங்க வீட்டு பெண் தெய்வத்துடைய அருளாலையும் அது வந்து நடக்க போகுது. நல்லா இருக்குங்க. கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. காவல் தெய்வங்களுடைய வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஏற்றி மிகுந்த வழிபாடு கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கு. முடியும் அப்படின்னா சுக்கிரனாலே மாலைகள், சுக்கிரன்னா பூ மனம், நிறைய காவல் தெய்வங்களுக்கு பூ மாலைகள் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. அதுவே உங்களுடைய சுகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். முடியும்னா இந்த கருப்பசாமி, முனிசாமி மாதிரிலாம் காவல் தெய்வங்களுக்கு நிறமாலை போடுறதுன்னு வேண்டிப்பாங்க. அதெல்லாம் போய் போட்டுக்கோங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு மாலையை போட்டுவாங்க. நிறைய பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஸை வச்சு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க. அதனுடைய வாசம் எப்படி அப்படியே உங்களை மயக்குகிறதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்வியலும் மிகச்சிறந்த வாசம் மிகுந்த வாழ்வியலாக மாறுவதற்கு கண்டிப்பாக இறையருள் உங்களுக்கு துணை இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. சூரியன் அமர்ந்திருத்தல், புதன் அமர்ந்திருத்தல்,
எல்லாமே நல்ல டைம் பீரியட், ரொம்ப நாள் நல்லா இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. நிறைய பேர் வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, புது வீடு வாங்கலாமா, இடம் மாறுதல், உடைமைகள் கிடைக்க போகிறது, புதுசாக செல்ஃபோனை மாற்றுறது, புதுசாக வந்து செல்ஃபோன் வாங்குறது, உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று வந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமான்னு பார்க்குறது, வீட்டை வந்து எடுத்து கட்டுறது, இடத்த வந்து கட்டி வந்து பண்ணலாமான்னு யோசிக்கிறது, நிறைய பேர் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறது, இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் நிறைய குருமார்களுடைய ஆசை கிடைக்க போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, தேவையில்லாம அம்மா கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. மற்றபடி தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய மாதமா இருக்கு. காவல் தெய்வ வழிபாடு உங்களை கண்டிப்பாக மிகச்சிறந்த முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்து சேர்க்கும்.